சந்திர பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சந்திர பகவான் ஆட்சி செய்கிறதாலே என்னவோ இயற்கையிலே ஒரு அழகு வாய்ந்தவங்களா, கண்களாலே வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா தான் இந்த கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். சந்திரனை மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு சாந்தமான குணம் கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்புகள். நண்டு தான் அவங்களுடைய சின்னம்னு சொல்லலாம். நண்டு பார்த்தீங்கன்னா நீர்லேயும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடகராசி அன்புகளை எங்கே கொண்டு போய் விட்டாலுமே இவங்க பிழைச்சிக்குவாங்க. நல்ல ஒரு ஆளுமை திறன், அமைதியாக செய்யக்கூடிய செயல்களில் முழு கவனம் செலுத்தி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அனுசரித்து போகக்கூடியவங்களா, தொடர்ந்து ஒரு நல்ல செயல்திறன், லட்சியங்களை கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு திருப்தித்தன்மை கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த கடகராசி அன்புன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே பெரிய குறங்கிறது இவங்ககிட்ட இல்லை, கொஞ்சம் பிடிவாத குணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா முழு ஆர்வத்தோடையும் ஒரு பிடிவாத குணத்தோடையும் அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறந்த நபர்கள்னு சொல்லலாம். வாழ்க்கையுமே குடும்பத்தையுமே நேசிக்கக்கூடியவங்க, சுற்றத்தார் உறவினர்கள்னு எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்புகள். வரக்கூடிய டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த குழந்தை மனசு கொண்ட கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் குடும்ப வாழ்க்கைன்னு தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடந்த சில காலமாகவே நீங்கள் இழந்த பொருள் இழப்பு, உறவு, வாய்ப்புன்னு எதுவாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாம். வாழ்க்கையில் புதிய ஒரு தூக்கத்துக்கு தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். இது வரைக்குமே எந்த விஷயத்தால் வீண் பழி அவமானங்கள் எல்லாமே சந்திச்சிங்களோ அதிலிருந்து மாற்றம் கிடைக்க போகுது. புதுசாக தொழில், புதிய தொடர்புன்னு எதை தேட தொடங்கினாலும் வெற்றி உண்டாகக்கூடிய காலம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், வருமானமும் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி குடும்பத்தில் அமைதி நிலவுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே குடும்பத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் குடும்ப வாழ்க்கைங்கிறது இருந்திருக்காது. உறவினர் வகையில் ஒரு சண்டை, குடும்ப வாழ்க்கையிலையுமே தொடர்ந்து கணவன் மனைவி கூட ஒரு சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு வகையில் விவாதம் ஏற்பட்டு ஒரு மனசாபமான போக்கு தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி உடல்நலம் மேம்படுறதோடு மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்க போகுது. உதாரணத்துக்கு கடந்த சில காலமாக ஒரு வேலை இருந்திருக்கலாம், கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். நல்ல வேலை இருந்தும் நல்ல உழைப்பு கொடுத்தாலுமே ஊதியங்கிறது சரியாக கிடச்சிருக்காது. அதிகப்படியான வேலை சுமை, பொருளாதார முடக்கம், அடுத்தடுத்து ஒரு தேவைன்னா கூட ஒரு கடன் பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது. இனி உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தீர்வு காண போகிறீங்க. எதையுமே எதிர்கொண்டு பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுன்னு நீங்கும். குடும்பத்தில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மனக்கசப்பு மட்டும் அப்பப்போ வந்து போகலாம். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கடும் கோபமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய கடும் சொற்களால் தான் இந்த நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுது. வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். வேலை மாற்றங்கிறது இந்த நேரம் ஏற்படலாம். வேலை விதமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வேலை மாற்றம் இல்லைன்னா இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலுமே ரொம்ப காலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட உடல்நிலையை பொறுத்து கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். கல்வியிலும் இந்த நேரம் நீங்கள் குழந்தைகள் மேலே முழு கவனம் செலுத்த பாருங்கள். பதவி உயர்வுங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா, உழைப்பு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதரர்கள், நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில் ஒரு சின்ன சின்ன இடையூறுங்கிறது இல்லாமல் இருக்காது. இவங்கள் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கடகராசி அன்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே கடகராசி ஆண்களுக்கு ராசியில் செவ்வாய் அமைஞ்சிருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், பஞ்சம ஸ்தானத்தில் சூரியனும், புதன் வக்கரேகத்தில், சந்திரன் ரணுர ரோக ஸ்தானத்தில், சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்தில் சனி, பாகிஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குருன்னு வளம் வராங்க. அதனால் பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
குடும்பத்து மேலே இயல்பாக அதிக பற்று இருக்கக்கூடிய கடகராசி அன்புகள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் முழு கவனம் செலுத்தணும். சின்ன குழப்பங்கள்ங்கிறது ஏற்பட்டு மறைய தான் செய்யும். ஆனால் மனசில் ஒரு பயம் பதட்டம் வேண்டாம். தாய் தந்தை ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். சின்ன மருத்துவ செலவு ரீதியாக ஒரு சின்ன தொகை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இனி நல்ல விஷயம் தான் நடக்கும். வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தைரியத்துக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக முன்னோர்களுக்கு அமாவாசை தோறுமே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லா மாற்றமும் உண்டாகும். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சம் அலர்ஜி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கி ஒரு புதிய உத்வேகத்தோட குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதம் வந்த மாதிரிலாம் இருந்தாலும் தாய் ரீதியாக மனசாபம் எல்லாமே நீங்கி இனி ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாகவும் நினைச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரங்கிறது கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவங்க லாபகரமான முதலீடுகளை யாரையுமே நம்பி செய்ய வேண்டாம். உங்கள் மேலே யார் அனுபவிச்சிருக்கிறாங்களோ அவங்கள நம்ப தொடங்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கடுமையான உழைப்பு மூலமாக முன்னேற வேண்டிய காலகட்டம். நண்பர்களுடைய உதவி நன்மைகள் பல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க வெளியூர் பயணம் போகக்கூடிய காலம் இந்த காலம். மேலிடத்துல இருந்து கூட முக்கிய பொறுப்பு உங்கள் கைக்கு வரும். சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் படிப்பில் முழு கவனம் செலுத்த பாருங்கள். படிப்பை பாதியிலே விட வேண்டாம். முழுசாக நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். படிப்பில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் காத்திருக்குது. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலமாகவும் நிறைய நன்மைகள் பெற போறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாய் ரீதியாக தாய் வழி உறவினர்களோட ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு குறைய ஆரம்பிக்கும். சகோதர ரீதியாக நீங்கள் சந்தித்த மனஸ்தாபம் எல்லாமே நீங்கள் போகுது. வீடு மன வாகன யோகம் அமையும். ரொம்ப நாளாகவே இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருந்த சுணக்க நிலை இன்னும் மாறுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே தாய் வழி சகோதர ரீதியை பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு உதவிங்கிறது பெற முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இது அற்புதமான நேரம். போட்டி எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து வியாபார ரீதியாக உங்களுடைய பொருட்களை அனுப்புறப்ப கவனமாக இருங்க. மற்றபடி இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். குடும்ப நிலையில் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. நீதிமன்ற வழக்கு மாதிரியான விஷயங்களை கூட இந்த நேரம் சாதகமான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடலில் ஒரு சோர்வுங்கிறது இந்த நேரம் உண்டாகும். தொடர்ந்து யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். பூர்வீக சொத்து மூலமாகவும் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தட ஆரம்பத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு இறுதியில் ஒரு வெற்றிங்கிறது உங்களுக்கு தான். பண வரவு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி உங்களுக்கு இந்த நேரம் வந்து சேரும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் ஆரம்பத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. சாதாரணமாக பேச பாருங்கள். பழைய விஷயங்களை பேசுகிறதும் வாக்குவாதம் செய்கிறதும் வேண்டாம். வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த மனசாபம் விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நண்பர்கள் உறவினர் வருகைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். கூடவே பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த பாருங்கள். பிள்ளைகள் கல்வி ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறது நல்லது. விசேஷ நிகழ்ச்சிகளோட குடும்பத்தோட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்கிடையே ஆரம்பத்தில் மன வருத்தம் வந்தாலும் அது உடனடியாக நீங்கன்னு சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிள்ளைகளோட உடல்நிலையில இந்த நேரம் கவனம் செலுத்த பாருங்க. திறமையான செயல்பாடு இருக்கிறதால காரிய வச்சு உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடி வரும். மனோ தைரியம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படுத்தி தரும். யாராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க. கடும் முயற்சி உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த நேரம் சாதகமான சூழ்நிலை தான். குடும்பத்திலையும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். மற்றவர்களுடைய உதவி செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களை விட்டு போன நண்பர்கள் மீண்டும் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. இதனால மகிழ்ச்சி உண்டாக போகுது. திங்கட்கிழமை நாட்களில் ஆதி பராசக்தி தேவி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க. புதன்கிழமை நாட்களில் ஹயக்ரீவர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரிய தடைகள் எல்லாமே நீங்கி மன அமைதிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும்.
காலை மாலை வேலைகளில் 2 நேரமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. மண் அகல் விளக்கு தீபங்கிறது மேலுமே உங்களுக்கு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்